அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாடி அவன் நாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க வர வேண்டுமே உந்தன் வர வேண்டுமே முருகா நீ வர வேண்டுமே நீ வர வேண்டுமே திருவருள் வேண்டுமே சைலன்ஸ் பேசாதீங்கம்மா இதோட பொழுது வேண்டுறதும் நாடக வசனம் பேசத்தோட சைலண்ட் போட்டே போதும் போது ஆகிப்போம் அமைதி சைலண்ட் கோபாலையா சைலண்ட் தயவு செய்து அமைதி சைலண்ட் பேசாதீங்கம்மா அம்மா தாயே நெல்லு கிடைத்தால் வாய்க்காலோடு புல்லுக்கும் போய் சேருமா நீர் நல்லோர் ஒருவர் மூலமாக பெய்யனு போய் மனித கொன்றை வேண்ட நாட்டுகிறீங்க என்ற கொன்றை வேண்ட நாக்குகிறங்க அதாவது வாட்சிகின்ற நீரானது விளைகின்ற விளைச்சலுக்கு மட்டுமல்லாமல் அந்த விளைச்சலை கிடைக்கக்கூடிய நெல்லுக்கும் எப்படி அந்த புல்லுக்கும் அது நீர் போய் சேர்கிறதோ அதே போல் நல்லோர் மனம் படைத்த ஒருவர் மூலமாக இறைவன் நல்ல அருளானது பலருக்கும் கிட்டு நின்றதே ஒன்றை வேண்ட நாக்காகும் ஏன்னா சைலண்ட் தயவு செய்து சைலண்ட் அரிது அரிது மாநிலராய் புறத்தில் அரிது அதிலும் மூல் குருடு செவிடு பேடி நீங்க புறத்தில் அரிது என்பார்கள் மனித பிறவியானது ஈடு இணையில்லாத ஒப்பற்ற பிறவி என்று உழைப்பார்கள் அப்படிப்பட்ட மனித பிறவி நாம் எடுத்த நாம் அனைவருமே உன்னதமான வாழ்வை மேற்கொள்ளும் பொழுது பிறருக்கு உதவி செய்து வாழ்கிறோமோ இல்லையோ தம்மால் பிறருக்கு எந்த விதமான உபத்திரம் செய்யாமல் வாழ வேண்டும் கொடியது கொடியது வறுமை கொடியது அதனிலும் இளமையில் வறுமை கொடியது சான்றோருடைய வாக்காகும் ஆகையினால் படைக்கின்ற இறைவனாக எல்லாருக்கும் பேசாதீங்கம்மா அந்த பக்கம் சைலண்ட் அப்படி இறைவன் எல்லாருக்கும் எல்லா இன்பமும் எல்லா வளமும் பெருகட்டும் என்று முதலில் பொன்னான பாதங்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஞான தங்கமி தீயிலிட்டா கரி மிஞ்சுமா
ஆட்ட காட்டமா பார்த்தா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமி வெயிலிட்டா கரி மிஞ்சுமா ஞான தங்கமி வெயிலிட்டா கரி மிஞ்சுமா மாசமா பார்த்தா பார்த்தா பசுவரம் படுத்து விட்டானே விவரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரி மிஞ்சுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரி மிஞ்சுமா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆரணியை சேர்ந்த ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளராக திகழக்கூடியவர் ஆரணியை சேர்ந்த பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர் திரு டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள் நாடக கதை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அன்பின் அடையாளமாக திகழக்கூடிய ஆரணியை சேர்ந்த உயர் திரு ஆர் பிரகாஷ் அவர்கள் ஆரணி மாநகரத்தில் எங்கள் ரோஜா நாடக மன்றம் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடக மன்றங்களுக்கு நாடக அமைப்பாளராக திகழக்கூடியவர் உயர் திரு டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள் கூட்டத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்ட இந்த தெய்வீக மேடத்தினில் விழா குழுவுடைய விருப்பத்திற்கு இணங்க நடத்தவிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் சிவஞானவல்லி திருமணம் என்னும் அழகு சீலன் மோட்சம். சிவஞானவல்லி திருமணம் என்னும் அழகு சீலன் மோட்சம். அழகு சீலன் மோட்சம். நாடகத்தில் எந்த விதமான தயவு செய்து கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தாமல் இருந்து அமைதி காத்து இந்த நாடக சிறப்பு அமைவதற்கு அன்பான வேண்டுதலை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மை சிவகாமி மைந்தாரி முகமான மைந்தான் எங்க விட்டு ராஜாவா எங்கள் முத்தையா நீங்கள் வாடாத ரோஜாவா யார் கண்ணீர் பட்டதோ முத்தையா மண்மேலே விழுந்தது. எங்க விட்டு ராஜாவா வாடாத ரோஜா எங்க விட்டு ராஜாவா வாடாத ரோஜாவா யார் கண்ணு பட்டதோ மண்மேலே விழுந்தது. கட்டி வச்ச கோபுரம் கண்ணீரில் கரைந்தது. காத்து வந்த தெய்வமே முத்தையா கண்ண மூடி தூங்குது. எங்க விட்டு ராஜாவா வாடாத ரோஜாவாம். ஆரீராரோ ராரீராரீராரோ ஆரீராரோ ஆரீராரோ ஆரீராரோ
எங்கே நீ போயிட்டே சொல்லாம நீ போன இடம் நீ போன இடம் யாருக்கும் தெரியல அது புரியாம மனசெல்லாம் பதறுது உன்னை இழந்து விட்ட குடும்பம் தான் கதறுது உன்னை காணாம ஊருக்கே தேடுறேன் நீ இல்லாம தனிமையிலே வாடுறேன் எங்க விட்டு ராஜாவா வாடாத ரோஜாவா யார் கண்ணு பட்டதோ மண் மேலே விழுந்தது உன் நினைவு எங்களை விட்டு நீங்களையே உள்ளோம் துங்களையே உன் பிரிவு தாங்களையே உன் நினைவு எங்களை விட்டு நீங்களையே அந்த வானத்திலே அந்த வானத்திலே நிலவாணி இருந்த கருமேகம் உன்னை சூழ்ந்ததால நீ மறந்த உன் பாசமுள்ள குடும்பத்தையே நீ இழந்த பள்ளிப்பூவால அலை கட்டி போடுறோம் மனசு தாங்காம சோக கீதம் பாடுறோம் எங்க விட்டு ராஜாவா வாடாத ரோஜாவாம் உண்டாச்சு மனசெல்லாம் புண்ணாச்சு மேலோகம் போயிடுச்சு மூச்சு சோகம் உண்டாச்சு மனசெல்லாம் புண்ணாச்சு மேலோகம் போயிடுச்சு மூச்சு இனி யாரும் இல்லை இனி யாரும் இல்லை எங்களுக்கு பக்கத்துணை கரையில் விழுந்த விட்ட மீனாட்டும் துடிக்கிறோம் கரையில் சேராத படகாட்டும் தவிக்கணும் அந்த ஆண்டவனும் உனக்கு உயிரை கொடுக்கணும் இந்த ஊருக்குள்ளே எங்கள் முத்தையா மறுபடியும் பிறக்கணும் எங்க விட்டு ராஜாவா வாடாத ரோஜாவா யார் கண்ணு பட்டதோ மண்மேலே விழுந்தது கட்டி வச்ச கோபுரம் கண்ணீரில் களைந்தது காத்து வந்த எங்கள் தெய்வமே முத்தையா கண்ண மூடி தூங்குது
காத்தகனழகி ஏ சாமி அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டியம் இல்லையா சாமி இல்லது சாமி பக்கிரி சாமி 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 ஏய் நிறுத்தங்கடி என்னடி என்னடி டான்ஸ் இது இதுவா இதுதான் புதுசா வந்த புஷ்பா டான்ஸ் இது அப்படியாடி ஏமாடி ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே எனக்கு சதிக்க மந்திரமே
வரக்கூடிய விஜய் என்னடி காவல் என்ற கொட்டை பின்னாடி பாரு காவல் காவாடி ஏய் நான் அதை சொல்லடி வான காவல் என்ன காவலுக்கு வரீங்களான்னு அர்த்தம் இங்க யாரும் அப்படி இல்லை எல்லாம் உடன்பு அந்த தப்பி போத இருக்காங்க ஏண்டி இப்படி ஆடி படிக்கிறது வேற புதிய தெரியாது அப்படியா இல்லம்மா அவதாரன் ஐயா தவறை செய்வது மனித இனம் செய்த தவறை மன்னிப்பது தெய்வத்தை கூட சொல்லுவாங்க தவறை செய்யாத உலகத்துல மனுஷன் யாருமே கிடையாது செய்தது தவறு மனசால் நினைக்க போது நீங்க தவறு யாரும் மன்னிப்பது கிடையாது நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் சரி மனுஷனா பிறந்தா முதல் எது யார் தெரியுமா யாரு கோவம் தான் சாமி கோவத்தால ஒரே ஒரு மயிர் கூட ஒண்ணு மன்னிப்பது கிடையாது இதே நிதானம் அமைதி பொறுமை இருந்ததுன்னு வை இருந்தா மயிர் இதையினால மலையை கூட கட்டி இருக்கலாம்னு வீரசுவரன் சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் கோவப்பட்டா மனசு கெட்டு போயிடும் மனம் கெட்டு போயிட்டா உடம்பு கெட்டு போயிடும் உடம்பு கெட்டு போச்சுன்னு வைங்க சாமி சொல்லு சாமி அவன் நான் அவன் பப்புனு பேசுறான் அவன் பேசுறான் ஒரு மன்னர் பேசுறான் இல்ல மன்னர் சரி சரி கோபப்படாது ஐயோ ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு உடம்புக்கு சத்துரு
கோவப்பட்டால் புசு வரும். ஏய், ஆத்திரப்பட்டால் ஆய் வரும். விடு 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 சரி விடு ஐயா ஏன் காலதாமதம்? புரியல ஏன் நேரம் பார்த்து வந்தீங்க? 2 பேரும் இருக்கிற யாரு கேக்குறீங்க உன்னதாண்டா. என்ன கேக்குறீங்க ஏன் நேரம் பார்த்து வந்த? அதுக்கு நான் என்ன சொல்லணும் அதற்குள்ளான விளக்கம் யாருக்கு சொல்லணும் என்ன இடத்துல? யார் சொல்றது நீதாண்டா. யாரு கேக்குறது நானு. கேளு சத்தாண்டா சாகுது. ஏய், உனக்கு என்ன நேரம்? அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஆமா. யாரு கேக்குற உன்னதாண்டா. என்ன கேக்குற என்ன கேக்குற ஏன் நேரம் பார்த்து வந்த? அதுக்கு நான் என்ன சொல்லணும் அதற்குண்டான பதில் யாருக்கு சொல்லணும் என்ன இடத்துல? யார் சொல்றது நீதாண்டா. யாரு கேக்குறது நானு. கேளு நல்ல மாமன் அதான் நல்ல பொம்மை சாதம் பிள்ளைங்க பேர ஏய், அவங்க எதை விடு. உனக்கு என்ன நேரம்? ஏண்டா? எனக்கு திருமணம் முடிந்து விட்டது அப்படி சொல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. திருமணம் முடிந்து விட்டது. அவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு அது ஆகி போச்சு சாமி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி இப்போ திருமணம் முடிந்தது. என் மொண்டாட்டி ஒரு ஆசைப்பட்டுக்கிறோம் ஐயா எப்படி? போட்டோ எடுக்கணும் அடடடடே. யாரு கூட ஏன் கூட என் மொண்டாட்டி அவங்களும் போட்டோ எடுக்கணுன்ற சொல்லுவா. இரு சொல்லட்டும் இரு. சாமி என் மொண்டாட்டி ரொம்ப நாளா ஆசைப்பட்டா ஆ. ஏன்னா எங்க மேரேஜ் வந்து கோயில் வந்துச்சுங்க அதனால திருச்சி மேரேஜ் டேய் சிக்கனமா கோவில்ல வச்சு கொண்டு விட பண்ணிட்டேன் ஆமா, ஏன்டா ஆடம்பரமா செய்து பணம் காசு கிடையாது கிடையாது. சரி விடு அதனால போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி. சரி நானும் என் மொண்டாட்டி கூட்டி நேரா ஸ்டுடியோக்கு போனோம் ஆர்னிக்கு ஆ, ஆர்னிக்கு போனோன்னு போட்டோ எடுத்துட்டுங்க போட்டோ எடுத்தோன்னா கழுவி தர 1/2 மணி நேரம் அவன்ட்டான் மலையாட்டமே என் மொண்டாட்டி ஒரு ஏரி வேலைக்கு போகணுமே என்ன வேலை? 9 மணிக்கு ஏரி வேலைக்கு சரிடா. அந்த போட்டோ எடுக்கும் போது ஏறி வழி இல்லையே. அப்படி இல்லைங்க இப்பதானே கல்யாணம் ஆச்சா அப்படியே ஆச்சு கல்யாணம் மேலே பண்ணீங்க கைவிட்டுல இல்லையே போட்டா கைவிடாங்க கம்மனேரு கூடுவா. பின்னா பின்னா சரி. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னாங்க சரி என் மொண்டாட்டி நேரத்தோட வீட்டுக்கு அமுச்சு விட்டான் ஏமா நீ போன போட்டோ வாங்கிக்கணும் நான் வீட்டுக்கு வந்து சேர்றேன் அப்படின்னு என் மொண்டாட்டி வீட்டுக்கு கிளம்பி போனாயா சரி. அப்புறம் போனா ஸ்டூடியோவில் போட்டோ கை குடுத்துட்டான் கை குடுத்தோன்னா பச்சி தாங்க முடியல போட்டா வாங்கிக்கினேன். போட்டோ வாங்கிக்கணுங்க பஸ் எடுத்துக்கிச்சு. பச்சி வர தாங்கல மதி 1 மணி ஆகி போச்சு சரி. ஹோட்டல கடை தர ஒரு ஹோட்டல் கடை கூட கிடையாது டீ கடைக்கு போனோம் டீ கடைக்கு. சரி, எப்படியோ ஒண்ணு. டீனா போய் சாப்பிடலாம் சுட்டு ஆ, ஆ. அங்க போல டீ கிடையாது வெறும் பால் தான் குடிச்சுன்றோம் அப்படியா? சரி. இதாச்சும் காலையை போச்சான் ஆ. வெறும் பால் தான் குடிச்சுனா சரியா அந்த போட்டோ எடுத்து ஒரு டேபிள் மேல வச்சுட்டு ஆ. பா ஒரு பால் ஒண்ணு போடு மாஸ்டர் சொல்லிட்டு அந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டே இருந்த பாரு ஆ. ஒரு பொம்பளை உங்க டீ பால் வாங்க வந்தா போல ஆமா. அவ வந்து உட்கார கம்மி தானே உட்காரணும் ஆ. அந்த பொம்பளை முந்தாடி விசிறினா போரு அது போய் பால் மேல மூடிக்கிச்சு முந்தாணி. முந்தாணி போய் மூடிக்கிச்சு ஆ. சரி இவங்க போவாங்க நம்ம பாலை குடிச்சிட்டு போட்டோ எடுத்துன்னு போலாம் நம்ம போவாங்க பால் குடிச்சிட்டு போட்டோ எடுத்துன்னு போலான்னு பாக்குறேன் இவங்க போற மாதிரி தெரியல போடா இல்ல. வேற ஆறிக்குது யாருக்குது டென்ஷன் ஆகி போச்சு சரி. அவங்க கூட தப்பா கப்பா எதுவும் பேசுங்க என்ன சொன்ன? ஏமா உங்க முந்தாடி தூக்கு பால் குடிச்சிட்டு போடுறான்னு தவறு தானே இது? என்ன தவறு தவறு தானே? என்ன தவறு முந்தாடி மேல இருக்குது முந்தாடி தூக்கு பால் குடிச்சிட்டு போடுறான்னு தப்பா இது போயா பால் மேல மூடி இருக்குமா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க தப்பா குமுறு குமுறு கும்பிட குமுறு மாட்டாங்களா பின்ன? சொல்ற கம்யூனிட்டி அம்மா உங்க முன்னாடி நான் வாங்கி வச்ச பால் கப்பு மேல இருக்குது ஆகெல்லாம் பால் குடிக்கணும் கொஞ்சம் முந்தாடி விலகுமான்னா முடிஞ்சு போச்சு முந்தாடி தூக்க பால் குடிக்கணும் உனக்கு சும்மா உள்ளாம அந்த பாட்டு தூக்கு தெரியாதுண்ணா ஏய் ஆக சூது சரி. அப்புறம் என்ன பண்ண அந்த போட்டோ நெக்க எடுத்துக்கணுங்க பால் குடிக்கவே இல்லை நேரம் என்ன பண்ண எங்க ஊருக்கு பார்த்து ஒரே பஸ் தான் கடைசி வண்டி. சேட்பேட்ல இருந்து மொரவனூர் பார்த்து ஒரு பஸ் தான் அப்படியா? சவுண்ட் வண்டிக்குதுங்க சரி பஸ்ல போனா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்காதா? பயங்கரமான கூட்டம் ஸ்கூல் பசங்க எல்லாம் ஏறிச்சு ஆனா தட்டு முடியாது நேரா உள்ள போய் சென்ட்ரல் நின்ட்டேன் இந்தியா. போட்டோ வச்சு அக்கல் வச்சுனா நேரா பஸ் போயினே வச்சாங்க ஒரு பெரிய வேகத்தோடு வந்து பாரு டிரைவர் கம்மியா இருந்தா உன் மேல பிரேக் சாரி 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 சாரி
ஏய், ஏண்டா பிரேக் அடிக்கிறதுக்கும் ஐயா காலை ஓடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை உனக்கு? இல்ல, அது ஆக்ஷன் காமிச்சேன், அது ஒண்ணும் இல்ல. காலை வச்சுக்க தெரியல உனக்கு தெரிஞ்சு சாமி. ஏதோ அவசரத்தை பண்ணிட்டு அவ்வளோ கோவப்படாதீங்க. அந்த டிரைவர் பெரிய கச்சான் போய் ஆ, ஆ. நான் 2 கை தூக்கி மேல புடிச்சினேன். மேல புட்டியா அப்பல போட்டோ கீழ் போச்சு. ஓச்சிடா என் பின்னாடி நின்னுங்க அந்த கருவாடு இருக்கிற பொம்பளை பொம்பளை அவன் வந்து நேரா அந்த போட்டோ மெச்சு நின்னுங்கிறான். போனா மெரிச்சுட்டா சரி என் ஷாப்பிங் வரப்போகுது, இறங்க போறோம். இவங்க போவாங்க, நம்ம போட்டோ எடுத்துன்னு போலாம். இவங்க இறங்கி வீட்டுக்கு போவாங்க, நம்ம போட்டோ எடுத்துன்னு போலான்னு பாக்குறேன். இவங்க போற மாரி தெரியல சாமி. இறங்கட போடா இல்ல என் ஷாப்பிங் வந்துச்சு. ஆ, ஆ. அவங்ககிட்ட என்ன தப்பா கப்பாது பேசல. என்ன சொன்ன அம்மா உங்க கால் 2 தூக்குமா போட்டோ எடுத்துன்னு போறேன். சும்மா விட்டாங்களா உன்னை காலத்துக்குமா போட்டோ எடுக்கிறீங்க? எப்படி ஒரு சம்பவம் விட்டாங்களா? ஊர பண்ணாங்களா பின்ன நான் கம்யூனிட்டி ஐயோ என் போட்டோ காலு கீழே இருக்குதுமா, காலை கொஞ்சம் எடுமா, நான் என் போட்டோ எடுத்துக்கிறேன், முடிஞ்சு போச்சு. காலத்துக்கு போட்டோ எடுனாக்கா உன்னை காலை கிளப்பி என்ன பண்றது சாமி? அப்புறம் என்னக்கா போட்டோ எடுத்துக்கணுங்க. சரி நான் வந்து ஊர்ல வீடு கட்டல, என் வீடு கொல்லி மட்டும் நிலத்திலே கட்டிக்கிறேன். கைநாண்டியே கட்டிக்கிறேன். கொடி வழியா நந்து போனேங்க. அப்படியா அப்புறம் போட்டோ எடுத்துன்னு பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி நந்து போயின்னுக்குறேன். ஆ, ஆ. பால் முடியல, சாப்பாடு பசி அடிக்குது. தண்ணி தாங்கனா குடி, தண்ணி தாங்க குடிக்கலான்னு பார்த்துன்னு நேரம் தண்ணி வேணா கடியுமா போயினே இருந்துங்க. அப்போ பார்த்தா ஒருத்தருக்கு நடுவு பழுகுது. ஆ. அவரு இறப்பாச்சுங்கிறாரு போல், தண்ணி விட்டுங்கிறாரு போல். மோட்ரு மேல ஒரு தொட்டி, கீழே ஒரு தொட்டி. மேல் தொட்டிலையும் தண்ணி வந்து பைப் வழியா கீ தொட்டிக்கு வருது, கீழே விழுது கீ தொட்டி. நான் என்ன பண்ணேன், மேல் தொட்டிக்கு போய் தண்ணி மொண்டு விடுதானே, தண்ணி மொண்டம் பாரு. அக்கலுக்கிற போட்டா பொட்டியில இது தொட்டியில வீந்து போச்சு. மேல் தொட்டியில வீந்துச்சா, சரி கீ தொட்டிக்கு வந்துட்டு போட்டான். ஆ, ஆ. அந்நேரத்தி 4 பொம்பளைங்க குளிச்சுங்கிறாங்க அவுத்து போட்டு. ஏண்டா நான் கொடுமையாகுது, நம்மளுக்கு வந்து சுவாதினா தெரியல நினைச்சேன். ராவு 10 மணிக்கா நைட்ல சொல்றான் அகல சொல்லிங்க. பகல்லையா என்ன ராத்திரி லாஸ்ட் வண்டின்றா லாஸ்ட் வண்டினா அந்த நேரத்துக்கு லாஸ்ட் வண்டி அது. காலையில ஆ, சரி சொல்லு அந்நேரத்தி பார்த்தா 4 பொம்பளை உள்ள குளிச்சுக்கிறான். ஆ, ஆ. என் போட்டாவும் உள்ளுக்கு. சரி சரி குளிச்சுட்டு வந்து போவாங்க. நம்ம போட்டோ எடுத்துன்னு நம்ம பாட்டு நம்ம போய் போலாம். போலாம். குளிச்சுட்டு போவாங்க. சரி. நம்ம போட்டோ எடுத்து நம்ம போய் ஒரு பக்கம் போலாம். அவங்க ஏது பணா இல்ல அவன் அப்பதான் தேய்ச்சி குளிக்கிறான். குளிக்கிறாங்க எனக்கு கோவம் வந்துச்சு. ஆ. சத்தியமா சொல்றேன், அவங்களுக்கு கூட தப்பாக பாப்பாச்சு. என்ன சொன்ன நான் ஒரே வார்த்தை, நல்ல வார்த்தை தான் சொன்னேன். என்ன சொன்ன அம்மா 4 பொம்பளையும் மேல வந்து வாங்கம்மா, போட்டோ எடுத்துன்னு போடுறேன். அறிவு இருக்கா உனக்கு இல்லைங்க, அறிவு இருக்கா உனக்கு என்ன வார்த்தை, நாத்து போடணும் மொத்தம் வரும் உமால பின்னால அவரோ குமர் வாங்கிய போட்டாவது எத்தாச்சே இல்லையா? யாரா போட்டோ அடிக்கலான்னு போய் தொட்டில பார்த்தா கண்ணன் வந்து அவருக்கு மொத்தம் போட்டோம். யார் ராஜ்யான்னு தெரியல, ஒரு ஆட்டோ போட்டோக்கு மொத்தம் கும்புறா வாங்கின்னு வந்துட்டாங்க. அதை வாங்கிட்டு இங்க வர உனக்கு உடம்பு இருக்குது, ஆளாரமா உன்னோட இந்த வாங்கலாம் 4 பேர் கையில. அங்க புடிச்ச ஓட்டம் தான் அந்த ஊர்ல வந்து நின்று சாமி. ஏண்டா கால தாமதம் பண்ணால் கட்டுக்கதைய சொல்றேன் அட கட்டுக்கதை. விடுங்க, அவன் ஒரு ஏழா கூட அவனே பேசிக்கிறான். நீங்க விடுங்க விடுங்க இது விடுங்க. வந்த விஷயத்துக்கு இந்த சூரியவர்மா நாட்டை சைலண்ட் தயவு செய்து அமைதியா இருக்கம்மா. அம்மா 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 இப்பதான் இந்த பப்போடு அடுத்த வருஷம் வரலாம், பட்டு அங்கேயே இருக்கணும். நம்மளும் உட்காருங்க. சைலண்ட் கதை கேளுங்க, கதை கேள். சைலண்ட் பேசு. இந்த சூரிய சைலண்ட் நீங்களும் பேசு, நாங்களும் பேசி கதை தயவு செய்து அமைதியா இருக்க. சைலண்ட் அமைதி பேசு. இந்த சூரியன் நீதான் கொள்ளுவீங்க. என்னடா? அடி வைத்த இந்த சூரியவர்மா நாட்டை சூரியவர்மன் என்ற பெயரால் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். டேய் புரியுதாடா? டேய் நான் பேசுறேன்ல, ஆமா உங்க நாடு தானே நீ கோயில் பேத்து போய் கத்தி கிடக்குற. என்ன தலையை தள்ளி நீ நான் வாயை மூடுறான்னு மூச்சு நானு டேய் ஊ வட்டா உங்க ஒட்டணும். ஆமா கர வாயா. இந்த சூரியவர்மா நாட்டை ஆமா ஐயா, சூரியவர்மன் சீர சிறப்பான அரசு. ஏடா ஏய் யாரா எமதலாம்? ஏய் நீங்க என்ன நடந்தது? இன்னமும் எவனோ செட்டா எவனோ அழுத கம்மியா இன்னமும் செட்டு மாட்டி சுத்திக்கிற மாதிரி நாங்க நினைக்கிறீங்களா? ஏய் நான் முறைகிறீங்க, நான் முறைகிறா ஒண்ணு வச்சு விடா வாடா அடிக்கு ரேடி உமால அரைப்படி மூட்டை இங்கே தேய்வீங்க. ஆசை மாட்டா வாடா நான் அசைய மாட்டேன். ஏய் போட்டுக்கிட்டு பப்படி வேஷம் பல வேஷக்காரங்க வெளியே வந்து அவங்க பேசும்போது ஆமாங்க ஐயா ஆமா உண்டு உண்டு சரி அப்படின்னு சொன்னா அவங்களோட வசனம் வரும். ஏய் என்ன பேசிக்கிட்டு செக் பண்ண மாதிரி இருக்கீங்க? என்ன உடம்பு பெருசா இருந்தாக்கா அப்படி தூக்கி சாட்டலான்னு பாக்குறியா? ரொம்ப ஏய் வாடா ஏய் சின்ன பையா வாடா
யாரா இருந்தாலும் சரி ராஜா, மேடம் மேல நாயா வேஷம் போட்டுனா வாய வேணா வாய வச்சுதான் அவன் அவன் ஆட்டக்காரன் அழுகு. இந்த தெனாவட்டா பாக்கத்து நக்கல பாக்கத்து அவனுக்கு என்ன தெரியும் குழந்தை இது அதுவா குழந்தை என்னென்ன அத்து போட்டா 7 ஊருக்கு ஆகும் போல இருக்கு. விடுடா எமத்தோட மாதிரி இருந்து பாரு. சரி விடுங்க, விடுடா மனுஷங்க பேசுங்க. இந்த சூரியவர்மன் அவரு பேசுனா அவரு விட்டு பேசுமா நீ? நான் சைலண்டா நின்னுறேன். ஏன் ஏமால நான் ஊரு ரவுடியா நீ? ஏய் விடுடா நீ வை வாய ஏய் வாடா ஏய் பூவே ஏய் வாடா பெருமுஞ்சிய சூட்டு சைலண்டா நின்று வரோம் வாய் அவன் எக்கி வரான் அடிக்கிட்டு அடிடா போய் வந்தியா? தலைவருக்குள்ள சாப்பாடு கருமாதி கூட பார்க்காத கறிக்குழம்பு போட்டாங்களா? சாப்பிட்டியா? இந்த கை இதுல வச்சுக்கணும், இந்த கை இங்க வச்சுக்கணுங்க. அவன் என்ன அடித்து போறான் போடுவார ஏய் விடுடா விடுடா ஏய் விடுடா உடனே சண்டை போடுறீங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் சொல்றேன்ல என்ன பாரு மூத்த பாரு கொஞ்சம் சூட்டா பாத்து ஏய் என்னடா ஏய் விடுடா உன்னோட வயசுல பெரிய அவனோட சண்டைக்கு போ வயசுல பெரியனா மத்த அவனுக்கு அந்த கோயில் வைக்க எனக்கு அந்த கோயில் வைக்கான்